Welcome to Gyanmax Civil Muthukan. In the video, we will talk about the matrix system question number 18. If A is equal to 0 minus tan alpha by 2, tan alpha by 2, 0, and I is the identity matrix of order 2, show that I plus A is equal to I minus A into cos alpha minus sin alpha, cos alpha. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். tan alpha by 2 அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 minus cos alpha by sin alpha or sin alpha divided by 1 plus cos alpha. ஸோ அதோட கான்ஜுகேட் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஐ ப்ளஸ் ஏ. ஐங்கிற என்ன சொல்லிட்டாங்க? ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் த ஆர்டர் 2. ஸோ ப்ளஸ் ஏ மைனஸ் 0 tan alpha by 2, tan alpha by 2, 0. Just add தான் பண்ண போகிறோம். ஸோ 1 plus 0, 1, 0 minus tan alpha minus tan alpha by 2, 0 plus tan alpha by 2. ஸோ வெறும் tan alpha by 2, 1 plus 0, 1. ஸோ எல்ஹெச்எஸ் சால்வ் பண்ணியாச்சு. ஈக்குவேஷன் 1. ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஐ மைனஸ் ஏவையும் அந்த காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஐ மைனஸ் ஏனா என்னவாக இருந்திருக்கும்? இங்கே ஐ இருக்கட்டும், இங்கே மைனஸ் ஏன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல 0 ப்ளஸுக்கு பதில் மைனஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 மைனஸ் 0 என்ன வந்திருக்கும்? 1 தான். 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் tan alpha ப்ளஸ் tan alpha by 2. 0 மைனஸ் tan alpha மைனஸ் tan alpha by 2. 1 மைனஸ் 0, 1. ஸோ ஐ மைனஸ் ஏ நான் டேரெக்டாக எழுதிட்டேன். ஸோ cos alpha minus sin alpha cos alpha. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்க்கணும். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரெண்டுமே 2 by 2, 2 by 2. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் மல்டிப்ளே பண்ண முடியும். மீதி வர ரெண்டு தான் ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இப்போ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 1 into cos alpha ப்ளஸ் sin alpha into tan alpha by 2. First row second column. So minus sin alpha plus cos alpha into tan alpha by 2. Second row first column. So minus cos alpha tan alpha by 2 plus sin alpha. Second row second column. Minus into minus plus. So sin alpha tan alpha by 2 plus cos alpha. ஸோ இதில் எந்த இடத்துலலாம் tan alpha by 2 வருதோ அங்கெல்லாம் நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட போகிறோம். ஸோ cos alpha ப்ளஸ் sin alpha எந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோன்னா இது எடுத்துக்கிறோம். ஏன்னா டினாமினேட்டரில் sin alpha இருக்குது. ஸோ நம்மளால் கேன்சல் பண்ண முடியும், அதுக்காக எடுத்துக்கிறோம். மைனஸ் sin alpha டிவைடட் பை sin alpha. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதியாச்சு. செகண்ட் டேர்ம் எழுதுறதுக்கு மைனஸ் sin alpha ப்ளஸ் cos alpha. இப்போது அதே தான் எடுத்துக்கிறேன். 1 மைனஸ் cos alpha divided by sin alpha. Third term minus cos alpha tan alpha by 2 க்கு 1 minus cos alpha divided by sin alpha plus sin alpha. Sin alpha tan alpha by 2 க்கு 1 minus cos alpha divided by sin alpha plus cos alpha. ஸோ இப்போ இதில் எதெல்லாம் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாம்னு சொன்னேன். sin alpha இங்கேயும் sin alpha. ஸோ இப்போ சால்வ் பண்ண என்ன ஆகும்? cos alpha ப்ளஸ் 1 மைனஸ் cos alpha. இங்கே சால்வ் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கணும். ஸோ மைனஸ் sin ஸ்கொயர் alpha உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டோன்னா cos alpha மைனஸ் cos ஸ்கொயர் alpha. ஸோ இங்கே அதே தான், டினாமினேட்டரை எல்சிஎம்மாக எடுக்கிறேன். மேலே அதுக்கு முன்னாடி மைனஸ் cos alpha plus cos square alpha plus sin square alpha whole divided by sin alpha. So இங்கேயும் whole divided by sin alpha. இங்கே என்னாகும்? 1 minus cos alpha plus cos alpha. So minus plus. ஸோ மீதி என்ன இருக்கும்? இந்த இடத்துல 1 இருக்கும். இங்கே இது ரெண்டுத்துலேயும் மைனஸை காமனாக எடுத்துட்டோன்னா என்ன ஆகும்? காஸ் ஆல்ஃபா தனியாக எழுதிட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இங்கே என்ன ஆகும்?
cos square alpha plus sin square alpha 1 minus cos alpha divided by sin alpha whole divided by sin alpha. இங்கேயும் 1 இருக்கும். 1 minus cos alpha டைரெக்டாகவே என்ன எழுதிடலாம், tan alpha by 2ன்னு எழுதிடலாம். இங்கே cos alpha minus 1 by sin alpha, இங்கே 1. அப்போ இது என்னென்னு எழுதலாம், minus tan alpha by 2. ஸோ செகண்ட் இக்குவேஷன். ஸோ இதை டைரெக்டாகவே tan alpha by 2ன்னு எழுதியாச்சு. இது cos alpha minus 1 divided by sin alphaன்னு இருந்தது. 1 minus cos minus alphaன்னு இருக்குது. ஸோ மைனஸை வெளியே எடுத்தோன்னா தான் நம்ம 1 minus cos alpha minus 1 1 minus cos alphaன்னு எப்படி எடுக்க முடியும், minus 1 வெளியே எடுத்துட்டோன்னா அது 1 minus cos alphaன்னு ஆகிடும். ஸோ minus tan alpha by 2. நம்மளோட 1ம் 2ம் ஈக்குவல் ஆயிருச்சு, அதனால் ப்ரூவ் பண்ணியாச்சு.